கர்த்தரை நாம் மையப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த கடந்த வாரத்திலே நம்மளுடைய போதுமானவர்களாக இருந்து நம்ம நிகழ்ச்சியாக நடத்தினார். அதற்காக தேவனுக்கு கோடி துதிகளை ஸ்தோத்திரங்களை இருக்கிறேன். இந்த 4 நாட்களிலும் கூட அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய அன்பு நிலைமையில பிரசனம் நமக்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பு நமக்கு போதுமானதாக இருந்தது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரித்து அவரை மையப்படுத்தி அவரை உயர்த்துகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளில் கூட நாம் அவரை நோக்கி பார்க்க அவரை ஆராதிக்க என் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கூட பரிசுத்த தெய்வம் நம்மளுடைய பேசும்படியாக நம் கண்களை மீது அவரை பார்ப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை இறக்கங்கள் அன்பு கொள்வதற்காக உண்மை துணித்த ஸ்தோத்திரத்தை வாழ்க்கை மனதில் போட்டு உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கல்வியில் நம்முடைய கிருபையில் பாதங்களில் கலந்து கொள்வதும் உங்களுடைய சின்ன வார்த்தைகளுக்காக உங்களுடைய பாதங்களில் வருகிறோம் ஆண்டுகிறேன். தேவனில் எங்களுடைய வார்த்தைகளோட இடைப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. இந்த வார்த்தைகள் இதயங்களை எழுதுங்க. நாங்கள் உருப்படகாய் வளர்ந்து வைக்கப்பட்டதாக நீங்கள் புரிதல் ஜெபிக்கிறாங்க. நீங்கள் பேசுங்க, நான் கேட்கிறேன். மேம்படுத்த ஆசைப்படுகிறேன். இயேசுராஜாவின் வீடு நேற்று நாமத்தில் இதாகவே ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்திக்கு எல்லாம் நான் கலந்து கொள்வதற்கு முன்பாக சங்கீதம் 33 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியமானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பிலியாது. தமக்கு பயந்து தமது குடும்பையை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்கள் உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடமுமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயங்கள் அவருக்குள் கழிகூறும். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. இந்த வார்த்தைகளின் படியாக நமக்கு நம்முடைய பலனோ, நம்முடைய செல்வாக்கோ அல்லது நம்முடைய விஞ்ஞானமோ மற்ற எந்த ஒரு காரியமோ நம்மை தப்புவிக்க முடியாது. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தான் நம்மை தப்புவிக்க முடியும். ஆகையினாலே நாம் முழுமையாக நாம் சார்ந்து கொண்டு இருக்கிறோம் பரிசுத்த தெய்வத்தை. ஆகையினால சொல்லியிருக்கிறபடி ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. இந்த மற்ற உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது இந்த கடினமான காலங்களிலே, இந்த கொரோனாவினாலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலங்களிலே நமக்கு வேற எந்த ஒரு உதவி செய்ய முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை நாம் அவரை நம்பி இருக்கிறபடினாலே பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். எனக்கு அருமையானவர்களே, அவருக்கு நாம் காத்திருக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்காய் காத்திருக்கிறோம். அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிறோம். அவரே நமக்கு கேடகமாய், அரணாய், கோட்டையாய், துணையாய் அவர் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்க, நம்மை போஷிக்க, நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் தயவும் கிருபையும் போதுமானதாக இருக்கிறது. அவையினால் இந்த கடினமான சூழ்நிலைகளில இதோ இவ்வளவு இந்த நாள் மட்டுமாக நடத்தி நம்முடைய தெய்வம் நிச்சயமாக நம்மை அற்புதமாக வீரமுள்ள நாட்டில் நடத்துவார். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மிகவும் விரைவிலே ஒரு அற்புதமான முடிவை அவர் கொண்டு வர போகிறார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது எப்படியாக இருந்தாலும் சரி, அது எந்த நிலையில் அது போனாலும் சரி, நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லா பலவீன சுகவீனங்களுக்கும் விலக்கி நம்மை காத்து ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறபடினாலே நாம் அவர்களே நாம் நிச்சயமாக பாதுகாவலாக இருக்கிறோம். நாம் ஆகினால அதை குறித்து நாம் வேண்டி பாராட்டுவோம். அதை குறித்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எந்த ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் காத்து அவர் நம்மை ரட்சிக்க ஒரு போதுமான தெய்வமாக இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு மேல நாம் கடந்து போகலாம். நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் நம்மை அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே நிரப்பியிருக்கிறார். உபாகமம் 30:9 சொல்லுகிறது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமாக செய்வார். அடுத்து எரேமியா 33:6 நாம் வாசிக்கிறோம். எரேமியா 33:6, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அதே போல சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சகலத்தையும் பரிபூர்ணமாக அருள்கிறவராயிருக்கிறார். அவர் கொடுக்கிறது எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்ம இடத்துல பார்க்கிறோம். அவர் முழுமையாக நமக்கு கொடுக்கிறார். ஆகையினால்தான் அவர் ஒரு கற்பனையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், உபாகமம் 6:5 பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. அவர் முழுமையாக பரிபூர்ணமாக நமக்கு இரக்கமும் கிருபையும் பாராட்டி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அருள்கிறபடியினாலே அவர் நாம் அவரிடத்திலே முழுமையாக எல்லாம் முழுமையாக என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த முழுமையான ஒரு காரியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், அநேக நேரங்களில் we are compromising with word of God. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற அந்த செய்தியின் தலைப்பு do not compromise. நம்ம தேவனுடைய வார்த்தையில அநேக நேரங்களில் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம் தேவைகளிலே தேவன் நமக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளில் குறைவு நமக்குள்ள இருந்தாலும், குறைவு காணப்பட்ட போதிலும் நாம் இது போதும் என்ற ஒரு மனப்பான்மையிலே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் இது போதும் என்ற மனப்பான்மை ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி, தேவனுடைய ஆவியானவர்களோடு ஒரு ஐக்கியத்தின் வளர்ச்சி ஒரு தடைப்பட்டு விடும். எனக்கு அருமையானவர்களே, அதனால நம்ம ஒரு காம்ப்ரமைசிங் மூட், பரவாயில்ல இது பரவாயில்ல, இது போதும், எனக்கு நான் இவ்வளவு இருக்கிற இது போதும், நான் ஜெபிக்கிறேன் இவ்வளவு ஜெபிக்கிறேன் இது போதும், நான் இவ்வளவு வேத வாசிக்கிறது போதும், நான் இவ்வளவு காரியங்கள் செய்கிறது போதும், நான் கர்த்தருக்குள்ள இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறது போதும் என்று சொல்லி நாம் இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலையிலே நம்மை மட்டுப்படுத்தி கொண்டு அதே இடத்திலே நாம் நிலையாக இருந்து விடுகிறோம். ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை அடைந்து விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி, காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட், அது கிறிஸ்துவத்துல மிகவும் ஒரு கொடியதான ஒரு பாவமாய் அது இருக்கிறது, நோயாய் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அது நிச்சயமாகவே நாம் தேவன் நம் பெற வேண்டிய மகிமையை, தேவனத்தில் நாம் பெற வேண்டிய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அது தடை செய்கிறதா இருந்தது. நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம் அதற்கு ஆம் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் இல்லை என்று சொல்வதாக இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் எதையும் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தையை மறுதளித்து அதற்கு மாறாக நாம் செய்கிறதா இருக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்லை. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அற்புதமாக நம்ம
நம்முடைய இருக்கிற நிலையிலே நாம் போதும் என்று சொல்லி ஒரு தேக்க நிலையிலே நாம் இருந்திருக்கோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வளர முடியாது. நம்முடைய வளர்ச்சி நம்முடைய சிந்தையில, கர்த்தருக்கு உறவுல, அவருக்கு கீழ்ப்படுகிறதுல, ஐக்கியத்துல அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இருக்கிற நிலை போதும் என்று சொல்லி இருந்து விட்டோம் என்று சொன்னால் அதில் வளர்ச்சி காண முடியாது. இரண்டாவது, இந்த ஒரு மனப்பான்மை என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு பிடித்தமான ஒரு பகுதியை மாற்றம் எடுத்துக்கொண்டு நமக்கு சூட்டாகாத அல்லது பிடிக்காத பகுதியை விட்டுருவோம். ஆசீர்வாதம் மட்டும் எடுத்துக்கொண்டு அதுக்காக உள்ள கண்டிஷனை விட்டுருவோம். நமக்கு சாதகமாக உள்ள பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்மை வழிநடத்துகிற பகுதியை விட்டு விடுவோம். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த பார்ஷியல் ஒபீடியன்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறது, அதுல இன்னொரு பகுதியை விட்டுள்ளது. இதுதான் ஒரு காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட். இதுதான் இது போதும் எனக்கு என்று சொல்லுவதான ஒரு மனப்பான்மை. அது ஒரு பயங்கரமான ஒரு மனப்பான்மையாக இருக்கிறது. அமிதமான ஒரு மனப்பான்மை நம் பெறுகிற ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கிறது. அந்த மனப்பான்மை இப்படி நாம் செய்கிற பொழுது, அதாவது ஒரு பகுதியாக நாம் செய்கிற பொழுது, நாம் எதை விட்டு விடுகிறோமோ அதுதான் மிகவும் அவசியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை சொல்லுவாருன்னா அதுல ஒரு பகுதியை மாத்திரம் நாம் செய்துட்டு இன்னொரு பகுதியை விட்டுட்டோம்னு சொன்னா, நாம் எந்த பகுதியை விட்டு விடுகிறோமோ அந்த பகுதி தான் நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியாக அது இருக்கும். ஆகையினால இந்த முழுமையாக ஏனென்று சொன்னால் அவர் நம்மை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கிறவர். முழு இதயத்தோடு அவர்களுக்கு அன்பு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது நாம் ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் அவருக்குள்ளாக, முழுமையான வளர்ச்சி அவருக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக அது இருக்கிறது. இதுக்கு தடை என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நம்ம முழுமையாக கீழ்ப்பட முடியாதபடிக்கு இருப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், நமக்கு மனிதனுக்கு இந்த பூமியில இருக்கிற மற்ற காரியங்களின் மேல உலகம், பெருமை, பணம், புகழ், வேலை, சம்பாத்தியம், இவ்விதமாக உலகத்தின் ஐஸ்வர்யங்களிலே நமக்கு இருக்கிற நாட்டம், அதாவது அதற்காகவே நாம் ஓடுகிறது, அதற்காகவே பிழைப்பது போல பிழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் என்று சொன்னால், தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்மை காம்ப்ரமைஸ் பண்ண வைத்துவிடும். தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம கவனம் செலுத்தாதபடிக்கு, அல்லது தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் நிறைவேற்ற முடியாதபடிக்கு நம்மை தடை செய்துவிடும். இதுல நம்ம மிக ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அதனால ஒருபோது நம்ம நினைச்சக்கூடாது, இது பரவாயில்ல, இது போதும், இவ்வளவு போதும், இது பரவாயில்ல என்கிற ஒரு ஆட்டிடியூட், என்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ள இருக்கவே கூடாது. அது இருந்தால் அது மிகவும் ஒரு நம்மை தீமைக்குள்ளாக, நரகத்துக்குள்ளாக நடத்தி சென்று விடுவதாக அது இருக்கிறது. ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு தேவனுடைய முழுமையான வார்த்தையை விட முக்கியமானது எதுவுமே கிடையாது. அதை நம்ம தெளிவாக என்று சொன்னால், இதை செய்ய முடியாத தடை செய்வது என்ன என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆசைகள். ஆனால் தேவனுடைய முழுமையான அன்பிற்கு, முழுமையான இரக்கங்களுக்கு, அவருடைய கிருபைகளுக்கு, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகையினாலே நாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் இது பரவாயில்லை, இது போதும் என்கிற அந்த மனப்பான்மையிலிருந்து நாம் நிச்சயமாக விடுபட்டு வந்தே ஆக வேண்டும். நாம் வேதத்துல பார்க்கிறோம், ஒரு சில பாத்திரங்களை நாம் பார்க்கலாம். எப்படி அவர்கள் மகத்துவமான ஆசீர்வாதங்களை இது போதும் என்கிற ஒரு ஆவிக்குரிய மனப்பான்மையிலே அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம். நம்மிடத்துல எப்பொழுது நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல் குறைவாக காணப்படுகிறதோ அப்பொழுது நாம் இது போதும் என்ற மனப்பான்மையில் போய்விடுவோம். நமக்கு அர்ப்பணிப்பு இல்லை, நம்ம ஒப்பு கொடுத்தல் இல்லை, அதற்காக நாம் நிற்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இல்லை. அப்படி இருக்கிற பொழுதுதான் நம்முடைய மனப்பான்மை இது போதும் என்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளாக சென்று விடுகிறோம். வேதத்துல காயினை பார்க்கிறோம்.
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் குழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இப்போ காயின் அவர் அந்த ஒரு காணிக்கை கொண்டு வருகிறான். அந்த காயினும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படவில்லை. ஆபேலுடைய காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் கொண்டு வந்தது உண்மைதான், கர்த்தர் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்வது உண்மைதான், இவன் கொண்டு வந்தது உண்மைதான், செலுத்தியது உண்மைதான். ஆனால் அங்கு என்ன இருந்தது என்று சொன்னால், எதையோ ஒன்று அங்க காயின் காம்ப்ரமைஸ் பண்றான். இது போதும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் ஒரு காரியம் அங்க குறைவாக இருக்கிறது. அது என்ன என்று சொல்லி எதிரே இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்போ அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஏன் என்று சொன்னால், அந்த காயின் கொடுத்ததற்கும் ஆபேல் கொடுத்ததற்கு உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், ஆபேல் விசுவாசத்தோடு கூட அதை படைத்தான். காயின் அந்த விசுவாசம் இல்லை என்னாலுமே அவன் இது போதும் என்று சொல்லி ஒரு மனநிலையில் இருந்தான். He compromised. அவனுக்கு அந்த விசுவாசத்தோடு அவன் படைக்கவில்லை. அந்த விசுவாசம் இல்லாதிருந்த போதும் நான் இது பரவாயில்ல, இது போதும் என்கிற ஒரு காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி அவனுக்கு இருந்ததுனால நான் பார்க்கிறோம் காயின் எப்படியாக அவன் சபிக்கப்பட்டவனாக பார்க்கிறான். அந்த ஒரு மனநிலைமை அவனுக்கு இருந்தபடினாலே அவனுடைய பொறாமை வருது, எரிச்சல் வருது, அவன் சகோதரனை கொலை செய்கிறான். அவன் சந்ததியை ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறது. அப்ப ஒரு காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி, இது போதும் என்கிற ஒரு மனப்பான்மை ஆவிக்குரிய விஷயங்களில் நமக்கு ஒருபோது இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது மிகவும் முக்கியமான தேவையான காரியத்தை நாம் விட்டு விடுவோம். இங்கே காயின் அப்படித்தான், அவன் மிக தேவையான விசுவாசத்தை அங்கு விட்டுவிட்டான். அதே போல நம்ம லோத்தை பார்க்கிறோம். லோத்து அங்க சோதோம் குமாராவிலிருந்து கர்த்தராகிய ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். அவனை முழுமையாக காக்க விரும்புகிறார். ஆகையினாலே அங்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17, 18, 19, 20 வசனங்கள் எப்படி இருக்கிறது. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இது அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். இப்ப அநேக நேரங்கள்ல இது போல காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி, இது போதும் என்கிற ஒரு மனப்பான்மை வருகிற பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அதை நியாயப்படுத்துகிறான். இங்க லோத்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் இவன் ஒரு இடத்தை சொல்றான், அதை அவன் நியாயப்படுத்துகிறான். இது நான் இங்க போறதுக்கு அது கிட்ட இருக்குது, ரெண்டாவது இந்த ஊர் சின்னதா இருக்குது, அதனால நான் இங்க பக்கத்துல போயிடுவேன், இருந்துக்கிறேன், அது சின்ன ஊர் தானே, அவ்வளவு ஒன்றும் பெரிய தீமை வராது. எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையில ஒரு பகுதியை நாம் கேளாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் முக்கியமான காரியங்களை நாம் தவற விட்டு விடுவோம். இப்ப லோத்து அவனுடைய விருப்பத்தின்படி செய்வதற்கு தேவனுடைய வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்றான். அது முழுமையாக அது தான் செய்கிறதில் அவன் திருப்தி ஏற்படுத்திக் கொள்வது மாத்திரம் இல்லாமல் அதை அவன் நியாயப்படுத்துகிறதை நாம் இங்க பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே,
ஆகையினாலே லோத்தினுடைய பின்னால் வருகிற சந்ததி ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியாக அது மாறுகிறது நாம் பார்க்கிறோம். அதே போல சவுல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு, தேவனாலே அழைக்கப்பட்டு, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆனால் அந்த ராஜா செய்யலாம், அவன் காம்ப்ரமைஸ் பண்றான். அவன் இது போதும் பரவாயில்ல என்கிற ஒரு மனப்பான்மையில அவன் போய்விடுகிறான். 1 சாமுவேல் 13:9 சொல்லுது, அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். காம்ப்ரமைஸ் பண்றான். அந்த சர்வாங்க தகன பலி அங்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வந்துதான் செலுத்தணும். அதுதான் நியமனம், அதுதான் தேவன் விதித்தது. ஆனால் இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய விருப்பத்தின்படியாக அங்க காம்ப்ரமைஸ் பண்றான். சமாதான பலிதான செலுத்தணும், அவர் செலுத்த நான் செலுத்தின. அப்போ அங்க என்ன செய்யறான், ஒரு சமாதானம் பண்ணி கொள்ளுகிற, தன்னைத்தானே சமாதானம் பண்ணி கொள்ளுகிற, இது போதும் நான் பண்ணா போதும் என்கிறதான ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ளாக உண்டாகிறது. அது எவ்வளவு ஒரு பெரிய அதுக்கு சூழ்நிலையில அவன் சொல்லி வேணா அவன் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு முயற்சிக்கலாம். அது 13:11 இருந்து நாம் வாசிக்கிறோம். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனே. அதுதான் காம்ப்ரமைஸ். தேவனாகிய கர்த்தர் ஒரு கட்டளை விதித்திருக்கிறார், அதை கை கொள்ளாமல் அது முக்கியமான பகுதியை விட்டு அதற்காக காரியங்களை சொல்லி நான் இதனால் தான் அதை முழுமையாக செய்யவில்லை என்று சொல்லி தான் செய்ததை ஓகே, நான் பரவாயில்ல, இது சரிதான், பரவாயில்ல, இது ஓகே என்று சொல்லுகிற ஒரு மனப்பான்மை அங்கு சவுலுக்கு வந்து விட்டது. அவன் அதை செய்தது மாத்திரமல்ல, அதை நான் செய்தது பரவாயில்ல ஓகே என்று சொல்லுகிறதான ஒரு காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி அவனுக்கு இருந்ததுனால அவன் பின்பு தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது ரொம்ப நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோம், எவ்வளவு காரியங்களுக்கு நம்ம எஸ் சொல்லுகிறது மூலமாக நாம் கர்த்தருக்கு நோ சொல்லுகிறோம். நான் எவ்வளவு காரியத்தை நாம் செய்ய சம்மதிக்கிறதுனால, நாம் செய்கிறதுனால நான் கர்த்தரை நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறுகிறோம். அதே போல 1 சாமுவேல் 15:15 வாசிக்கிறோம். அதற்கு சவுல், அமலேக்கியரிடமிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பணியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். இங்க பாருங்க, அடுத்த ஒரு இன்சிடென்ட். அப்போ அங்கு எல்லாவற்றையும் அழிக்க சொல்லி இருக்கிற பொழுது அவன் ஆடு மாடுகளை நலமானதை அவன் தப்ப வைத்து அங்கு கொண்டு வந்துட்டு ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தருக்கு பணியிடுவதற்காக சொன்னாங்க. அதற்கு அங்கு சாமுவேல் சொல்லுகிறார் 22ஆம் வசனத்துல, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிகளும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்ட, நீ இது பரவாயில்ல. அவரு எல்லாத்தையும் அழிக்கதான் சொன்னாரு, இருந்தாலும் கொஞ்சத்தை கொண்டு வந்துட்டா பரவாயில்லை. எனக்கு அருமையானவர்களே, சவுல் பண்ணது தப்புன்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஆனா இதே நாள்ல நம்ம எத்தனை காரியங்கள்ல தேவனுடைய வார்த்தைய நம்ம முழுமையாக கடைபிடிக்காமல் கீழ்ப்படியாமல் நம்ம காம்ப்ரமைஸ் பண்றவங்களா இருக்கலாம். பரவாயில்ல, இது போதும், நான் இருக்க இந்த நிலைமை போதும், நான் இப்படி இருந்தா போதும், நான் இருக்கிற சூழ்நிலை இப்படிதான் இருக்க முடியும், நான் இருக்கிற சூழ்நிலை நான் செய்தது ஜஸ்டிபிகேஷனா தான் இருக்குது. அப்போ தேவனை நாம் மையப்படுவதாக இது எவ்வளவு ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அழைத்து
அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு காரியத்திற்காக நியமிக்கப்பட்டவன் அவன் அதிலிருந்து தள்ளி விடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே அங்க மறுபடியுமே 1 சாமுவேல் 15:30 அங்க மறுபடியும் பார்க்கிறோம். அதற்காக நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். அப்போ he want to show, ஆண்டவர் சொல்லிட்டாங்க நான் உங்களோட இருக்க மாட்டேன்ட்டேன். சவுல் சொல்லிட்டாங்க நான் சாமியை சொல்லிட்டா நான் உங்களோட இருக்க மாட்டேன்ட்டேன், சவுலோட நான் இருக்க மாட்டேன்ட்டேன். ஆனால் அவர் சொல்ற ஜனங்கள் பார்க்கறதுக்காக நீங்க கூட வந்து செய்யுங்க, நீங்க தேவனை படித்து கொள்வதற்கு வாங்க என்று சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ he wants to show something. This is not true. எது உண்மை இல்லையோ ஒரு உண்மை இல்லாத ஒரு நிலையை அது இருக்கிறதை போல காட்ட விரும்புகிறான், ஒரு மாய்மானம் பண்ணுகிறான். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் பண்றவன் இது போதும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான், நான் வெளியில தோட்டத்துக்கு தெரியா மட்டும் போதும். இன்னைக்கு எவ்வளவு பேர் அது மாதிரி இருக்கிறோம், வெளி தோட்டத்துல நான் ஒரு பக்திமான இருக்கிற மாதிரி தெரிஞ்சா போதும், மற்றவங்க பாக்குறதுக்கு நீ அப்ரிஷியேட் பண்றவங்க மாதிரி இருந்தா போதும், மற்றவங்க பாக்குறதுக்கு நான் ஒரு தேவனுடைய மனுஷன் தெரிஞ்சா போதும். இங்க சவுல் அர்த்தம் செய்யறாங்க, நீங்க கூட வாங்க, நீங்க வந்துட்டு செய்யுங்க, தேவனை ஆராதிங்க, ஜனங்கள் பார்க்கட்டும் நீங்க கூட இருக்கிறீங்க. இவ்விதமாக வெளி தோற்றத்திற்காக ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு தங்களை தாங்களே திருப்தி பிடித்துக் கொண்டு சாக்ரிஃபை அங்க செய்யறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். கடுமையானவர்களே, இதை நாம் மிக மிக ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். எவ்வளவு நேரங்களில் நம்முடைய வளர்ச்சிகள், கர்த்தருடைய ஆவிக்குள்ளான வளர்ச்சியில் எவ்வளவு தடைப்பட்டு போயிருக்கிறது, அது முக்கியமான காரணம் இந்த காம்ப்ரமைசிங் ஆட்டிட்யூட். இவ்வளவு போதும் என்கிறதான ஒரு மனப்பான்மை. அதே போல பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இங்க அனனியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5:1-2 அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போ அந்த முழு கிரயத்தை கொண்டு வந்து வைக்கிற ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு அவன் நினைக்கிறான், இது போதும், நான் இந்த அளவுக்கு செஞ்சா போதும், நான் இந்த அளவுக்கு இருந்தா போதும். அவன் அவ்விதமாக நினைத்தது தவறு இல்லை, ஆனா அவங்க தேவனிடத்துல போய் சொல்லுகிறான் மொத்தமே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றான். தேவனிடத்துல ஒரு முழுமையான ஒரு உண்மை அவனிடத்துல காணப்படவில்லை. அங்கு வாட் இஸ் மிஸ்ஸிங் இஸ் ட்ரூத்ஃபுல்னஸ். கர்த்தருக்குள்ள ஒரு உண்மை அங்கு காணப்படாமல் இருக்கிறது. நம்ம எவ்வளவு நேரங்கள்ல நம்ம முழுமையாக உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு முழுமையான உண்மை கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிறதா, கர்த்தருடைய விஷயங்கள்ல ஒரு முழுமையான உண்மை நமக்குள்ளாக காணப்படுகிறதா, நாம் நிச்சயமாக நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொருத்தன் அவன் இப்படி எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு பாக்குறான் பாருங்க. ஒரு மிகுந்த ஆஸ்தி உள்ள ஒருத்தன் மார்க்கு 10:21-22 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அப்போ இங்கு ஒரு ஆஸ்தியுள்ள ஒரு வாலிபன் அவன் வருகிறான். ஆண்டவரே, நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்ற இந்த கற்பனை எல்லாம் கடைபிடி. ஆண்டவரே, நான் இதெல்லாம் நான் செய்யறேன், சிறு வயதுல இருந்தே நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உள்ளதெல்லாம் என்ன செய்ய, நீ விட்டு தரித்திரம் கொண்டு கொடுத்துட்டு என்ன செய்ய, என்னை பின்பற்றி வா என்று சொல்றார். ஆனால் he want to compromise. என்ன செய்யணும்? அந்த ஒருவேளை ஆண்டவர் நீ அது இல்லாட்டா கூட பரவாயில்லப்பா, நீ ஒரு பாதியை வித்து கொடுத்துரு, இல்லாட்டா ஒரு கால் பங்கு வித்து கொடுத்துட்டு பின்னாடி வா, இல்லாட்டா கால் பங்கு வித்து கொடுத்துட்டு நீ உன் வீட்டிலே இருந்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்ன செஞ்சிருப்பான்? It would have been a compromising way for him. அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு
தேவன் என்ன விரும்புகிறார், தேவனுடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதை முழுமையாக அதற்கு ஒப்புக் கொடுக்காமல், அதற்கு முழுமையாக கீழ்ப்படியாமல், வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல், அதில் பாதியை மாத்திரம் செய்துவிட்டு தங்களை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாங்களே திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். எனக்கு அருமையானவர்களே, இங்கு அவன் மிகுந்த துக்கத்தோடு சென்று விட்டான். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் இந்த காம்ப்ரமைஸ் அவர் விரும்பல. ஆண்டவர் ஒரு முழுமையான கீழ்ப்படுதலை தான் விரும்புகிறாரே தவிர அங்க எலிசையில அந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ் அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் எவ்வளவோ சான்றுகளை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். இன்னும் ஒரு பரிதாபமான ஒரு நிலை என்ன என்று சொன்னால், இவ்விதமான இது போதும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு மனப்பான்மை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அவர்கள் இன்னுமாக ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாதபடிக்கு அவர்கள் முழுமையாக வளர்ச்சி அடைந்ததாக அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை சொல்லுது. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று மாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திவ்ய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியார் என்று சொல்லுகிறார். அப்போ அதை பார்க்க எவ்வளவு குறைகள் இருக்கிறது, ஆனால் அந்த குறைகளை அவனால் பார்க்க முடியல. அதுக்கு மாறாக நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி அவன் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த வாழ்க்கையில அவன் காம்ப்ரமைஸ் ஆகி உட்கார்ந்தான். சபை காம்ப்ரமைஸ் ஆகி உட்கார்ந்துருச்சு. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு குளிர்ந்த நிலையிலே இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறோம், எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாங்கி பண்ணி போடுறேன். You are not acceptable to me. நான் எந்த நிலையில நீங்கள் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நீங்க வளரணும், எப்படி இருக்கணும் என்று சொல்லி அவர் விரும்புகிறாரோ அந்த அளவுல இல்லைன்னு சொன்னா கர்த்தர் வாங்கி பண்ணி போடுவார். ஆனால் நம்ம நிலைமை என்ன இருக்குது, நான் இருக்கிற நிலைமை போதும், நான் நல்லா தானே இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்குமே நமக்கு போதும் என்கிற ஒரு திருப்தி ஆயிரவே கூடாது. அப்படி ஆய்விடுவோம் என்று சொன்னால் நாம் வளர்ச்சியிலே குன்றி விடுவோம், வளர மாட்டோம். படிப்படியாக தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியம் தடைபட்டு போய்விடும். ஆகையினால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் வளர்ந்ததாகவே நம்ம காணப்பட வேண்டும். அதற்காக தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றார் பாருங்க, பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரர், அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேர்ந்தெடுவானே என்று எண்ணுகிறது. ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு மனப்பான்மை தான் எப்பவுமே இருக்கணும். இது போதும், நான் அடைஞ்சிட்டேன், ஓவர் என்கிற ஒரு மனப்பான்மை எப்பொழுது இருக்கக்கூடாது. இப்ப பவுல் சொல்கிறார், இதுதான் சரியான ஒரு மனப்பான்மை. நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேர்ந்தெடுவான் என்று செய்வதில்லை, என்னல நான் செய்றேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி நான் செய்றேன், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னுடைய ஓட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவர் கடைசி நிமிஷம் வரை ஒரு ஓட்டினார கடைசி சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போன ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி அந்த தைரியமாக சொல்லுவதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையாக எனக்கு வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணும், நமக்கு இது போதும்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டோம்னா அதோட நம்முடைய கிறிஸ்துவோடு கூட இருக்க ஐக்கியம் அப்படியே தடைப்பட்டு போய்விடும். அப்படியே தடைபட்டு போய்விடும். எனக்கு அருமையானவர்களே, அந்த வளர்ச்சி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆவிக்குள்ளான வளர்ச்சி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும்.
நான் முதல்ல சொன்னது போல அநேக நேரங்கள்ல நமக்கு கன்வீனியன்டா, நமக்கு சந்தோஷமா, நமக்கு ஏற்படுதா இருக்கிற பாதி எடுத்துக்குவோம், மற்ற பாதி என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எல்லாரும் மனப்பாடமா சொல்லுவோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம், சொல்லுவோம், அறிக்கையிடுவோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த 29ஆம் வசனம் சொல்லுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதற்பேராளர்கள் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால், தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக. ஆண்டவரே கிறிஸ்துவை போல, அந்த சாயலை போல, இந்த அன்புல, அந்த பரிசுத்தத்துல, அந்த மன்னிக்கிறதுல, நடக்கிய எல்லாவற்றிலும் அவரை போல நாம் மாறும்படியாக நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவர் முன்குறித்திருக்கிறார். கருமையானவர்கள் இந்த வசனத்தை நம்ம விட்டுருவோம், அவரை போல மாற வேண்டும் என்கிற அந்த வளர்ச்சியான காரியத்தை விட்டுருவோம். சகலமும் நம்பிக்கை எதுவாக நடக்கிறது, அதுதான் காம்ப்ரமைசிங். அந்த உண்மையான காரியத்தை எடுத்துக்கொள்ளாமல் நமக்கு தேவையான காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருப்போம். அப்படி இருக்கிற பொழுது அங்கு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளாக இருக்காது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வளர்ச்சிக்கு தக்க ஒரு பூரண புருஷராக ஆகிற வரைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்யறது இல்லை. அதற்காக எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஒப்பு கொடுக்கிறது இல்லை. தனக்கு எவ்வளவோ தீமை செய்தவர்களை மன்னிக்கிறது இல்லை, அன்பு செலுத்துகிறது இல்லை. சாட்சியான வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவே தீர்வேன் என்கிற ஒரு வைராக்கியம், அவ்விதமாக நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளாக அந்த வளர்ச்சி வேண்டும் என்று சொன்னால் அந்த பழைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நம்ம விட்டு போகணும். அப்பதான் வளர்ச்சி உண்டாகும். இப்ப சாதாரணமா ஒரு காயம், நம்ம காலில் காயம் பட்டிருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் நம்ம டாக்டருக்கு போகும்போது அந்த பழைய இதெல்லாம் என்ன செய்வாங்க, சுரண்டி எடுத்து அதை நன்றாக கழுவி சுத்திகரித்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதை மருந்து போட்டு செய்வாங்க, கட்டுவாங்க. அதுபோல ஒரு பழைய ஒரு வீடு இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு புது வீடாக கட்டணும்னு சொன்னா அந்த பழைய வீடை முழுமையாக இடித்து தர்மட்டமாக்கி அதன் பிறகுதான் கீழே அஸ்திவாரம் போட்டு ஒரு புதிய வீடை கட்ட முடியும். நாம் சுபாவத்திலே ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக, மாமிச சுபாவம் உள்ளவர்களாக, இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் மாற்றப்படுகிற பொழுது அந்த பழையவைகள் எல்லாம் முழுமையாக நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம புதிதாக வளர முடியும். எபேசியர் 4:22, 23, 24 சொல்லுது, அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழையதெல்லாம் கம்மியில தூக்கி போடுங்க, உடச்சி எரிஞ்சிருங்க. பழைய சுபாவங்கள் தகர்த்தெறியப்படட்டும். உலகத்துடைய காரியங்கள் தகர்த்தெறியப்படட்டும். உலகத்தின் ஆசை இச்சைகள் தகர்த்தெறியப்படட்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் தகர்த்தெறியப்படட்டும். அதற்கு மேல் மகிமையான ஒரு ஆலயமாக நாம் கட்டுவதற்காக ஒப்புக் கொடுத்து அந்த தினமும் நாம் கட்டப்பட முடியும். வாழ்நாள் முழுவதும் நாம் அந்த மகிமையை அடையும்படியாக நாம் அப்படியே நாம் கட்டப்பட்டு வருகிறோம் அல்லவா? கத்திர நம்ம இருக்குள்ள கத்திர ஸ்தோத்திரம். கடைசி ஒரு வருஷத்தை வாசித்து முடிக்கல. அதனால அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் பவுலராசன் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
அப்போ இன்னும் நாம் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நாம் நீதி உள்ளவர்களாக வேண்டும். பரிசுத்தமும் நீதியும் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பரிசுத்தமும் நீதியும் நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். அவ்விதமாக பூரணமாக நாம் வளர்ந்து கொண்டே ஒவ்வொரு நாள் நம்ம வளர்ச்சியில நம் மாற்றங்கள் இருந்து கொண்டே நம்மளுடைய வளர்ச்சியில அது ஸ்டாக்னன்ட் ஆகிடக்கூடாது. எப்ப நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமோ இது போதும் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில இது போதும் என்கிற மனப்பான்மை இப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இங்கு சொல்லுகிற ஒரு வாக்கியம் நமக்குள்ள நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுல இன்னுமாய் வளர்கிற வளர்ச்சி முழுமையாக தடைப்பட்டு போகும். கருமையானவர்களை மீண்டுமாக நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாக எல்லாம் செய்திருக்கிறார். பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சந்தோஷம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எல்லாம் everything is perfect. Everything is perfect. முழுமையாக இருக்கிறது. ஆமீனாக அவர் சொல்றாரு, நீ முழு மனதோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு நீ செய்யணும் என்று அன்பு பார்ஷியல். அங்க எதுவுமே காம்ப்ரமைசிங் இருக்கக்கூடாது. இது போதும் பரவாயில்லை இருக்கக்கூடாது. நாம் இன்னும் அவருக்குள்ள பரிசுத்தத்துல வளருவோம். அவரை போல இன்னும் மாறுதல்ல வளருவோம். அவர் நமக்காக வைத்திருக்கிற மகத்துவமான ஆசீர்வாதங்கள், பூமிக்குள்ள மகிமைக்கும் மறுமைக்குள்ள பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு அவங்களை நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, எப்படி ஒரு தகப்பனும் தாயும் தங்கள் பெற்ற பிள்ளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அழகா வளரணும், ஹெல்த்தியா வளரணும், சுகமா இருக்கணும், பலமா இருக்கணும், நல்ல ஞானம் உள்ள பிள்ளையா இருக்கணும், நல்ல கீழ்ப்படிவு உள்ள பிள்ளையா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையா இருக்கணும். எவ்வளவு ஆண்டவரை பெற்றோர்கள் நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆமாண்டவரே, அதை விட 1000 மடங்கு நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்க வாஞ்சிக்கிறீங்களே ஐயா. அவருக்குரிய வாழ்க்கையில நாங்க வளர எவ்வளவு நீங்க வாஞ்சிக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காகவே நீங்க ஆண்டவரை உன்னதங்களை விட்டு இந்த பூமியில இறங்கி வந்தீங்க. அதற்காகவே சிலுவையில் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. அதற்காகவே நீங்க மரித்து அடக்கம் பண்ணிட்டு உயிர் திறந்து என்று ஜீவனோட இருக்கிறீங்க. அதற்காகவே உங்களை மகிமை உள்ள என்று சத்தியமா இருக்கிற ஜீவன வார்த்தைகளை உங்களை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காகவே பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைவே கொடுத்திருக்கிறீங்க. இவரை நாங்கள் கற்றுக்கொண்டாங்க. அன்புல ஐக்கியத்துல உமக்காக உடைய சித்தத்தை நிறைவேற்ற பாடுபட ஆயத்தம் உள்ளவர்களாக எல்லாவற்றும் மேல ஆண்டவருடைய கடைசி காலங்கள்ல நீ ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா விரைவில் வரப்போகிறேன் அந்த வருகைக்கு நாங்கள் ஆண்டவரை முழுமையாக ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எதிரையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுப்பா. எதிரையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள் இது போதும். போதும் எவ்வளவோ நேரங்கள் காம்ப்ரமைஸ் பண்றாண்டவங்க. மாற்றுங்க, இந்த தேக்க நிலையங்கள் இருந்து மாற்றுங்க. நாங்கள் வளர விஷயம் பெருமையாக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதங்களை நீங்க பண்ணிக்கிறீங்க. துதி கனமகிமை எல்லாம் பாத்திரம் இயேசுராஜாவின் ஈடு ஏற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.